கூட்டங்கள்லாம் கலைஞ்சி எல்லாமே டயர்டில் இருப்பீங்க. ஏன்னா நிறைய கோபங்கள் நிறைய ஆதங்கத்தோடு தான் இன்னைக்கு பேசணும்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் பேச முடியல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என் கோபத்தை உங்களோட வெளிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப இந்த சமூகத்துக்குள் முழுமையாக களப்பணிக்கு வர அனைத்து சமூக பணியாளர்களுக்குமே கிடைக்க போகிறது விரக்தி மட்டும்தான். ஏன்னா இங்க இந்த சமூகத்தை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். உளவியலா ரொம்ப மோசமான ஒரு ஜீன். அந்த இது எனக்கு என்ன தெரியல. இப்போ ஆண்ட பரம்பரைன்றோம்ல, ஆண்ட பரம்பரைனா அதற்குள்ள ஆளுமையும் அதற்குள்ள தகுதிகளும் நம்மிடம் இருக்கா? ஆண்ட பரம்பரைனா ஒரு ராஜானா அவனுக்கான உள்ள தகுதி ஒன்று இருக்குல்ல. வீரம், ஆளுமை, சூழ்ச்சி, சூது எல்லாமே இருக்கணும்ல. அனைத்து குணமும் உள்ளவங்க நம்ம. வரட்டு கௌரவம் மட்டும்தான், வீம்பு மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு, அது விளக்கம் சொல்றேன். ஆண்ட பரம்பரைக்கு அப்புறம் விவசாயம் சொல்றோம், விவசாய குடி அப்படின்றோம். ஒரு விவசாயியை விட ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சூப்பர்வைசர் டேலண்ட், ஒரு ஆளுமை திறன் உள்ள தொழில் ஏதாவது இருக்கா? காலத்தை நிர்ணயிக்கணும், ஆட்களை கூட்டு வந்து வழி நடத்தணும், அது செடியோடு உறவாடி செடியை அறுவடை செய்து அவன் விவசாயம் செய்யணும். இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை ஒரு விவசாய குடி இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த குணம் இருக்கா? அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு நாம நம் இயல்பை மறந்து பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாவே நம்முடைய குணங்களை இழந்து விட்டோம். ஆண்ட பரம்பரை என்ற குணம் நம்மிடம் இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு தமிழகத்தில் நம்மை விட சிறந்த அரசியல்வாதியோ நம்மளை விட சிறந்த தொழிலதிபரோ இருக்க முடியாது. சும்மா இந்த கதைகளை புத்தகத்தில் படிச்சுட்டு நம்ம ஆண்ட பரம்பரை பேசிக்க முடியாது. அது இன்னைக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆண்ட பரம்பரை இலக்கியமா பயன்படும். ஆட்சி அதிகாரத்தில் நான் உட்காரும் போது எனக்கு போலியான ஆண்ட பரம்பரையே தேவையில்லை, நிஜமான ஆண்ட பரம்பரை என்கிட்ட இருக்கு. அதை நான் வேறு விதமாக என்ன மெருகேற்றி வேறு விதமாக என்ன கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்ட பரம்பரை என்ற ஒரு ஜீனை விட்டுருக்கோம், விவசாயம் என்ற ஜீனை விட்டுருக்கோம். அதை மீட்டெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம் மீட்டெடுக்கணும்னா நம்மை நாமே சரி பண்ணி கொள்ளணும். நம்மை நாமே சரி பண்ணாமல் எதுவும் சாத்தியமில்லை. இன்னைக்கு நாம இதெல்லாம் எங்க போய் நிக்கிறது தெரியுமா? நம்மளாம் உணர்வின் அடிமைகள் உள்ள சமூகம் நாம தான். அதனால எல்லாரும் உணர்வை வச்சே ஏமாத்திட்டு நம்மள. ஒரு காலத்துல தேசியம் சொல்லி காங்கிரஸ்ல போய் சொன்னோம். அடுத்த காலகட்டத்தில் என் எங்க அப்பா தாத்தா கொஞ்சம் படிச்சுட்டு நகர்ப்புறத்துக்கு வரும்போது என்ன பண்ணா? பிரைவேட்டுக்கு போனவெல்லாம் கம்யூனிஸ்டா போயிட்டான். கவர்மெண்ட்டுக்கு போனவெல்லாம் எஸ்எஸ்சி அசோசியேஷன் போயாச்சு. இந்த மாதிரி கருத்தியலுக்கு போனாங்களே, அங்க போன இடத்துலயாவது தலித் அமைப்புகளை எடுத்துக்கொண்டாங்களா? இல்ல. இல்ல இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அமைப்புகளை எடுத்துக்கிட்டோமா? இல்ல. சரி, தேசியம் பேசும்போது காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோமா? இல்ல. எல்லாத்தையும் என்ன எடுத்துக்கிட்டோம்? கருத்தியலை மட்டும் எடுத்துக்கிட்டோம். உணர்வின் அடிமையாக அதுக்கு கூலிக்கு மாறிக்கிற கூட்டமா மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய உதவியா நீங்க இந்த சமூகம் மாற்றம் ஏற்படும்னா ஒன்னே ஒண்ணுதான் சார். இந்த சமூகத்துல 80 தலைவர் இருக்காங்க, சங்கங்கள் 200-300 சங்கங்கள் இருக்காங்க. ஏன் மாற்றம் வரல? நீங்க யாரெல்லாம் கீழே சொல்றீங்க அந்த சமூகம் மாற்றம் இருக்கா இல்லையா? யாரெல்லாம் மேலே இருக்கிறோம் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்க? அப்ப ஆண்ட பரம்பரை என்ற அறிகுறியோட பேசி கெத்து பேசிட்டு நம்மளுடைய நிலைமை என்ன? உளவியலா நம்ம மாத்திக்கிறோம். தண்ணி மாதிரி தண்ணி ஓடணும்னா அது எங்கெல்லாம் மேடு பள்ள பார்த்து அது பாட்டு வளைஞ்சு கிழிச்சுதான் ஓடும். நான் போய் முட்டிக்கிட்டோம் இப்ப நின்றுட்டே இருக்கதான் செய்யணும். அதான் செஞ்சுட்டு இருக்கோம். வரலாறுகளை எதுக்கு உள்வாங்கிக்கணும், வரலாறு எப்படி உள்வாங்கிக்கணும் கூட தெரியல. உளவியலா நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை வச்சு இது ஒண்ணுக்கு சொல்றது மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற விஷயம் பேசலாம். உளவியலா நம்ம மாற்றிக்கொள்ளும். மற்ற சமூகங்களை கணக்கு பாருங்க. அவன் எப்படி ஜெயிக்கிறான், அவன் எப்படி வெற்றி பெறான், அவன் எப்படி இருக்கிறான். அந்த சமூகத்தை நேற்று வரைக்கும் எப்படி பார்த்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கான். இந்த சமூகத்தை நேற்று வரைக்கும் எப்படி பார்த்தோம், ஏன் இப்படி இருக்கான். நாம நேற்று ஆண்ட பரம்பரை, இன்னைக்கு எப்படி இருக்கும். நேற்று நான் விவசாய குடி, நான் இன்னைக்கு எப்படி இருக்கும். நான் குடும்பமா நேற்று இந்த குடும்ப வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தவனா, இன்னைக்கு எப்படி இருக்கும். இந்த கேள்விக்கு பதில் தேடணும்னா உங்களை நீங்களே திரும்பி பார்த்தா மட்டும் பதில் கிடைக்கும்.
சும்மா அந்த புக்கில் படிச்ச ஆண்ட பரம்பரை பார்த்துட்டு அவங்க அரசியல்வாதிகளும் நம்ம சமூகவாதிகளும் நம்மளை உணர்வு நடத்தினாலும் தூண்டி ஒருத்தா வச்சு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன் கோயில்கள் மரியாதை அது யோசிச்சிருக்குமா? உடனே ஆண்ட பரம்பரை அவங்க தான் மரியாதை, அப்படி கிடையாது. அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஏன் வந்து நமக்குள்ளேயே முரண்படுறது தெரியுமா? நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ கேட்டுக்கிறேன், எங்க போனாலும் இந்த ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், எங்க போனாலும் எல்லா இடத்துலையும் தேவேந்திர குல வேளாளர் சமூகமா அவன் நியாயமானவன்பா, யோக்கியம்பா, எதுக்கு பண்ண மாட்டோம்பா, அவனை நம்பலாம்பா. அதனால தான் வந்து சில முதல்வர்கள் அவருடைய பாதுகாப்புக்கும் அவருடைய டிரைவராகவும் நம்ம வச்சிருந்தாங்க. ஏன்னா வெளி உலகில் நம்மளை போய் நியாயமானவன் கிடையாது. ஆனா தேவேந்திர குல போய் சொல்லுங்க, நான் நம்ம ஆளை வச்சேன்பா, இவனை வச்சுக்கிட்டு நீ சொல்றோம் இல்லையா, தொழில் பண்ற அத்தனை பேர் சொல்லுங்க, நம்ம உறவுக்குள்ள நம்ம தொழில் செய்யற இடத்துல நம்ம சொந்தமா வச்சிருக்கோம் நம்ம உறவுல. ஏன்னா உளவியல் பிரச்சனை, இது உளவியல் பிரச்சனை, இதுக்குள்ளே ஒரு உளவியல் இருக்கு. ஏன்னா என்னுடைய மூதாதையர்கள், நான் விவசாயம் பண்ணுவேன், நான் காப்பாற்றிப்பேன் குடும்பத்தை, அதனால யாரையும் டிபெண்ட் பண்ணாம யாரையும் சார்ந்து வளர்ந்துடணும். மற்ற சமூகங்கள்லாம் சார்ந்து வளர்ந்தாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை முறைக்கு நம்ம வாழ்க்கை முறைக்கு உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் நிறைய பேசணும், டீப்பா போய் பேசணும். இதனாலதான் வந்து நாம என்ன பண்றோம்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வருத்தம் எல்லாத்தையும் நமக்குள்ள மட்டும் காட்டிக்கிட்டு நம்மளே வாழ்ந்துட்டோம். பிற சமூகத்தோட இணைந்து பயணிக்க வாழ்க்கை முறையில நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதனால நெளிவு சொல்லி தெரியல, வாழ்க்கை முறையில் தெரியல, நம்ம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம் வச்சுப்போம். கோயில்கள் மரியாதை என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது வந்து பல துறைகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விவசாயம் மட்டும்தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். இந்த அரசனுடைய குடோன்ல எவ்வளவு நெல் வகைகள் இருக்கு, எவ்வளவு தானிய வகைகள் இருக்கு, அதுதான். அப்ப அந்த விவசாய பொருட்கள் வேணும், அந்த பொருளாதாரத்தை ஒரு அரசனுக்கு தீர்மானிக்கணும்னா யாரா இருக்கணும்? அப்ப இவனுக்கு மரியாதை கொடுத்தாலும் அந்த மரியாதை வந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் இங்க நம்மை சார்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. எந்த அரசியல் கட்சி நமக்கு துரோகம் பண்ணல, நாம அரசியல் செய்யவில்லை, நமக்கு கொடுக்கல. அப்ப நம்ம வந்து ஒழுங்கா இருந்தோமா? நம்ம கீழே நினைக்கிறீங்க, அவனை வந்துட்டு வர அரசியலா அவங்ககிட்ட எல்லாம் மாற்றம் இருக்கு. எப்படி மாற்றம் இருக்கு? நமக்கு மேல உள்ள நடுவில் உள்ள நீங்களே சொல்றீங்கல்ல, அவ்வளவு பேருக்கு மாற்றம் இருக்கு, நம்ம கிட்டே மாற்றம் இல்லை. நாம அரசியல் செய்யல, அதை பற்றி உருவாக்கிக்கோங்க. அதனால நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் அரசியல் செய்ய வேண்டும், நான் உலகத்தை கண்ணை திறந்து பார்த்து உலக நடப்பு பிரகாரம் நான் நடக்கும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை முடிச்சுக்கிறேன். எடப்பாடி அண்ணன் அவர்களை தவறா நினைச்சுக்கிறாங்க. அரசியல் கிடையாது, ஒருவரை தாழ்ந்து பேசுறதுல. எடப்பாடி அண்ணன் ஊர்ந்து போனார்ல, அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? கௌரவம், கிண்டல், கேலி வேணாம். ஆனா ஊர்ந்து போனவர் அரசர், நாம வேடிக்கை பார்த்து சிரிச்சவங்க நம்மளாம் பிரச்சனை. இப்ப நடக்கிற அரசியல் பாக்குறீங்களா? மான ரோசம் சூடு சொரணை எல்லாம் பாக்குறாங்களா? அதிகாரம். நீங்க நம்ம நினைக்கிறீங்க இந்த சமூகம் மட்டும் நான் நினைக்கிறதா, நான் தான், நான் சொல்றதா. நீங்க இங்க உழைக்காம ஓசில எல்லாம் வர நினைக்கிற ஒரே சொல்றோம். அரசியல் செய்ய மாட்டா அரசியல் வேணும், தொழில் ஒழுங்கா செய்ய மாட்டா தொழில் வேணும், எல்லாம் வேணும். மற்றவங்க அப்படி இல்லைல்ல, நமக்கு சரி நாம என்ன செயல்படுறோமோ அதான் மற்ற செயல்படுறாங்க. மற்ற வேற மாதிரி செயல்படுறாங்கல்ல, அவங்ககிட்ட மாற்றம் இருக்குல்ல, அவன் ஏதோ ஒன்று நடக்கல, அவன் உலகம் நடக்கும், அந்த உலகம் நடக்கும், நான் என்ன அடாப்ட் பண்ணிக்கல, என்னை அதுக்கு ஏற்றுக்கொள்ள, நான் எப்படி நம்ம மாற்றணும்? இங்க ஈகோ கிளாஸ், அந்த கிளாஸ், எல்லா கிளாஸ் இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, எல்லாரும் படித்ததை இந்த சமூகத்தில் திணிக்கிறதுக்கு, என் அறிவை இந்த சமூகத்தை திணிக்க நினைக்கிறாங்க. அது முடியாது. ஜாதி அமைப்புகளோ ஜாதி சங்கங்களோ ஜாதியை திருத்தணும்னா உளவியலாக ஜாதியை புரிந்து கொண்டு அதற்கேற்ற கட்டமைப்பை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்குள் நுழைந்து உளவியல் மாற்றத்தை அவர்கிட்ட ஏற்படுத்தாத வரைக்கும் மாற்றத்துக்கு சாத்தியமில்லை. கடைசியாக ஒரு கம்யூனிஸ்ட் போலவோ, ஒரு RSS போலவோ, ஒரு கிறிஸ்துவ மிஷனரிகள் போலவோ நாமும் நம் உறவுகளிடம் கண்ணை திறக்க வைத்து பொது சமூகம் எப்படி பயணிக்கிறதோ அந்த பயணத்தில் நாமும் பயணிக்காத வரைக்கும் நமக்கான அரசியலும் பொருளாதாரங்களும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு வருங்காலங்களில் நம் உறவுகளை நோக்கி நகர்வோம், உறவுகளை மட்டுமே ஆதரிப்போம், பொது சமூகத்தை பொது நீரோட்டத்தில் நாமும் பங்கு பெறுவோம், அவர்களுடன் நட்பை வளர்ப்போம், நம் தோளில் அவருக்கு கை போட வேண்டும், அவர் தோளில் நாம் கைப்பட வேண்டும். தனிமையில் வருங்காலங்களில் எதை செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக செய்த இந்த நிகழ்வை நாங்கள் சென்னையில் வேலை பார்க்கவே இல்லை. இந்த நிகழ்வுக்கு வாட்ஸ்அப் தளங்கள் சோசியல் மீடியாவில் கடந்த 4 நாட்கள் மட்டும்தான் இந்த பதிவு வந்திருக்கும். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் பதிவு வந்திருக்கும். 3 பேர் தான் வேலை பார்த்தாங்க. அதில் வாங்க ஜான் பண்ணி மேலே வாங்க. மாரிமுத்து குடும்பம்
மாரிமுத்து குடும்பம், ஜான் பாண்டியன், பேச்சுமுத்து, அப்புறம் முக்கியமாக சென்னை முழுவதும் ரவுண்ட் அடித்த சகாதேவன் அண்ணன், இவங்க 4 பேர் தான் வந்து இந்த இதுக்கு வேலை பார்த்தாங்க. அப்புறம் நம்ம சுரேஷ் அண்ணன், இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் மட்டும்தான் வேலை பார்த்தாங்க, பெரிய அளவில் வேலை பார்க்கல. இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த சென்னை சுற்றுவட்டாரத்தில் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் எங்கள் நகருக்கு வருகை தந்த எங்கள் தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருந்து வந்த வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் மிக நன்றி. எப்படி பண்ணாங்களா, சாரி தவறாத்துக்காரங்க, எனக்கு தெரியாது, அதனால சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய நிகழ்வுகளை அன்றன்று பெரிய சர்வீஸ் ஆக அவங்களுக்கான இடர்பாடுகள் ரொம்ப, எங்க போனாலும் அவர்களுக்கான சரியான பொருளாதார சப்போர்ட்டை நம்ம பண்றோமான்னு தெரியல. வருங்காலங்களில் நம்மளுடைய செய்தி தொடர்புகள், ஏன்னா எந்த மீடியாவும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம சரியான ஒரு அரசியலுக்குள்ள போகாதனால. அதனால நம்ம மீடியாக்கள் தான் நம்மளை தொடர்புக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல நம்மளுடைய ராஜாஸ் மீடியாவும் வீரத்தமிழர் மீடியாவும் 2 பேருக்கும் வந்து பெரிய கரகோஷம் வந்து அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன சொல்லலாம், நம்ம மீடியா நம்ம சோசியல் மீடியா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்றதால நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெரிய லெவல்ல அவங்களுக்கான ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட். அதனால யார் மீடியா வந்தாலும் பிடிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மீடியா அதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது போல வருங்காலங்களில் நம்மளுடைய உறவுகளை ஆதரிப்போம். இந்த நிகழ்வு இதுவரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற சென்னை மாநகருக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி. பட்டியல் வெளியேற்றத்திற்கு சம்பந்தமாக மிக விரைவில் சென்னை உறவுகளுக்கு சார்பாகவும் மற்றும் பல பெரியவர்கள் சார்பாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு கருத்து பரிமாற்ற கூட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பெரிய போராட்டங்கள் நடைபெறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குழந்தைகளுக்காக ஒருங்கிணைந்து குழந்தைகளை இவ்விழாவுக்கு அரவணைத்து ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை எப்படி நின்று செயல்படுவார்களோ அதே போல் செயல்படுத்தி திரு மதிப்புக்குரிய மாப்பிள்ளை பாஸ்கர் அவர்களை இந்த 27 குழந்தைகளையும் அவங்களுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுடைய பின்னணியை விசாரித்து நம்ம குழுவுக்கு பரிந்துரை செய்து அந்த உதவி செய்த சகோதரர் ஒரு கடுமையான பணி பாஸ்கர் அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். அதேபோல் நமக்கு மதிய உணவு சிறப்பாக சமைத்து தந்த அந்த அன்பு சகோதரருக்கும் நம்ம குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மோடு நமக்கு சிறப்பாக ஒளிகளை அமைத்து தந்த நம்முடைய மண்டப உரிமையாளர்களுக்கும் இந்த மண்டபத்தை நமக்காக ஒதுக்கி தந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடந்தேற உதவி செய்த இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்களுக்கும் நம்முடைய GTK சார்பாக